ஸோ 2026 FIFA வேர்ல்டு கப்போட ஃபார்மெட் என்ன, அதில் வந்து பிளே ஆஃப்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஒரு டீம் வந்து எத்தனை மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப்ஸ் போய் ஃபைனல்ஸ் போய் எப்படி கப்பு வாங்க முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப்பில் 32 டீம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டோர்னமெண்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FIFA வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டீமுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 48 டீம் வந்து FIFA வேர்ல்டு கப்பில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 48 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா 12 குரூப் பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் 32 போனோம். குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் முடிஞ்ச அப்புறம் ரவுண்ட் ஆஃப் 32 எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படி எடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 வந்து டேரெக்டாக எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி 12 குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 எடுத்தோம்னா 24 டீம் போயிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் 8 டீம் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் இருப்பாங்களே, பெஸ்ட் தேர்ட் பிளேஸ் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு குரூப்லையும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல வந்து யார் அதிக பாயிண்ட் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணி அந்த குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அந்த தேர்ட் பிளேஸ் டீம் எடுத்து மொத்த 8 டீம் எடுத்து ரவுண்ட் ஆஃப் 32 செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அது வந்து நாக் அவுட் ஸ்டேஜ் தான், ஓகேங்களா. அதுல வந்து பார்த்தீங்கன்னா 16 டீம் எடுக்கணும். ஸோ அதுல வந்து 16 டீம், இந்த பக்கம் ஒரு 16 டீம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16ல இருந்து 8 பிரிச்சு எடுப்பாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வந்துருவாங்க. ஸோ ரவுண்ட் ஆஃப் 16க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் குவார்டர் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ், அப்புறம் ஃபைனல்ஸ், இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த வேர்ல்டு கப் ஃபார்மெட்ல. இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜ்ல வின் பண்ணாலும் ரவுண்ட் ஆஃப் 32, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16, அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் செமி ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டிராஃபி வந்து ஜெயிக்க முடியும். எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், நம்ம தலைவர் ரொனால்டோ கையில் வந்து இந்த வேர்ல்டு கப் இருக்கணும். இது வந்து ஏஐல நான் கிரியேட் பண்ணி மேட்ச், ஆனால் இது வந்து ரியலாக இருக்கணும் ஆசையாக இருக்கு. பார்க்கலாம், நடக்கணும், நம்பிக்கை இருக்கு.